வணக்கம் மக்களே. இது வரலக்ஷ்மி பூஜையோட 3வது நாள். ஆகஸ்ட் 23 சண்டே தான். நாங்கள் ஃப்ரைடே தான் வந்து மார்னிங் 7:30க்கு மேலே அம்மனை அழைச்சனால 3வது நாள் சண்டே வந்து புனர்பூஜை பண்ணுறோம். சாட்டர்டேவும் 3 வேளையும் அம்மனுக்கு படைச்சு, காலை மதியம் இரவு 3 வேளையும் அம்மனுக்கு படைச்சு நெய்வேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்டோம். அண்டு இன்றைக்கி சண்டே மார்னிங் நல்ல நேரத்தில் அம்மனுக்கு படையலெல்லாம் போட்டு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சு புனர்பூஜை பண்ணுறோம். இந்த 3 நாள் அம்மன் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் கொடுத்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி வீட்டில் செலிப்ரேஷன் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த 3 நாளையும் ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 3வது நாள் புனர்பூஜைக்கும் புதுசாக தேங்காய் பழம் எல்லாமே புதுசாக வாங்கி உடைச்சி அதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு படைச்சு பூஜை பண்ணுவோம். நாங்கள் வரலட்சுமி விரதம் ஸ்டார்ட் பண்ணோடனே அம்மன் வந்து பட்டாம்பூச்சி வடிவில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் புனர்பூஜையை என்ன பண்ணுவோம் வீட்டில், நெக்ஸ்ட்டு வந்து அம்மனை வந்து எல்லாம் கலைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. பை.